सोमनस्तमे भद्रञ्जमे श्रेयस्तमे वस्यस्तमे यशस्तमे भगस्तमे दुर्गन्तमे इन्दातमे तत्तातमे श्रेयस्तमे ऋतस्तमे विश्वञ्जमे महस्तमे संविस्तमे ज्ञानञ्जमे सोस्तमे मृगोस्तमे जीवञ्जमे यशस्तमे हृदञ्जमे लक्ष्मञ्जमे नावेस्तमे दीर्घादस्तमे दीर्घाय पञ्चमे नमपञ्चमे भञ्चमे सुपञ्चमे हेमञ्चमे सूर्याजमे सुपञ्चमे ओम शांति 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 नमस्ते रुद्रवज्रो ईश्वरे नमः नमस्ते अस्तुतमने भावज्ञापते नमः यादेन शिवतमः शिवं भगवते नमः सदागङ्गायात मलयानो रुद्रमणया यादेन शिवातमः घोरापापकाशिनी ध्यानस्पदभाषन्वमया गिरिशन्ताभिजानशी रामिशङ्किरिशन्तहस्ते विवर्षस्तवे शिवाङ्गिरत्तदाङ्गरुमाहिमं से पुरुषं जगते शिवेन नमसात्वा गिरिशाच्छावदामसि सर्वमिज्जगते यक्ष्महं स्वमनादेवो वृक्षेभ्यो प्रसूनां पदये नमो नमस्तस्मिज्जलाय देवदेवसेनां पदये नमो नमो वक्रजाय विव्याधिनेन्द्राणां पदये नमो नमो हरिकेशाय पुष्टानां पदये नमः शिवतराय नमस्तीश्चाय जगोल्याय नमः पार्याय च भार्याय नमः प्रधनाय च शरणाय वरदाय नमः उग्राय भीमाय नमः देवराय नमः भराय नमः हन्त्रे जहनीये नमः वृक्षे हरिये नमस्काराय नमः शम्भवे नमः भवे नमः शङ्कराय नमः स्कराय नमः शिवाय शिवतराय नमस्तीश्चाय जगोल्याय नमः पार्याय च भार्याय नमः प्रधनाय च नमः नमस्त्याय कठेन्याय नमः श्रीहत्याय प्रभाग्याय च हिरण्याय प्रभक्षाय नमः दिगंजराय क्षयनाय नमः प्रवर्तने पुरस्तये नमः मोक्षाय विवक्षाय नमस्तलिताय जगेशाय नमः काट्याय जगत्परेक्षाय नमः भजयाय निवेशाय नमः पापं सत्याय रजस्याय नमः सृष्ट्याय धर्मज्ञाय नमः नमो नमः कुलालेभ्यः कर्मालेभ्यः नमो नमः पुञ्जिष्ठेभ्यो निषादेभ्यश्च नमो नमः ईश्वरानन्दभ्यश्च नमो नमः जयभ्यः शनिभ्यश्च नमो नमः श्रद्धभ्यश्च बलिभ्यश्च नमः जयाय नमः देवते सत्यञ्जयास्तमराय जय विराजस्य भगवद्गीताप्रणीतो मानव महान्तमानव भगवन्माय तस्मिन् जलानीलग्रीवाविलोहिता ये भूतानामधिपतयो विकासकवर्धिनः ये नित्यन्त्रिभात्रे शुक्लवचनानि ये प्रदानमतिरक्षयैकप्रदाय विग्रहः ये प्रदरन्ति शिलावन्तो विषङ्गिरः नमस्ते
वैश्यमे सुन्दराचमे वयस्तमे रसस्तमे कृतन्तमे मुजलमे नक्षत्रमे त्रेदस्तमे विशस्तमे वृष्टिस्तमे दैत्यञ्जमे उद्भिद्यञ्जमे रयस्तमे राजस्तमे वृष्टञ्जमे वृष्टिस्तमे भुजमे भुजमे भुजमे
செய்தனை நெஞ்சமே இருங்கடல் வையத்து என்ன புண்ணியம் செய்தனை நெஞ்சமே இருங்கடல் வையத்து முன்னம் நீ நல்வினை பயனிடை முழுமணி தரணங்கள் மண்ணு காவிரி சூழ் திருவலம் சூழி வானனை பாயார மண்ணு காவிரி சூழ் திருவலம் சூழி வானனை பாயார பழனி ஆதரித்து ஏத்தியும் பாடியும் வழிபடும் மதனாலே என்ன புண்ணியம் செய்தனை நெஞ்சமே தந்தது உன் தன்னை கொண்டது என் தன்னை தந்தது உன் தன்னை கொண்டது என் தன்னை சங்கர ஆர்வலோஷபுரர் அந்தம் ஒன்றிலாய் ஆனந்தம் பெற்றேன் யாது நீ பெற்றது ஒன்று என்பால் அந்தம் ஒன்றிலாய் ஆனந்தம் பெற்றேன் யாது நீ பெற்றது ஒன்று என்பால் சிந்தையே கோயில் கொண்ட எம்பெருமான் திருப்பெரும் துறையுரை சிவனே எந்தையே ஈசானி எந்தரிடம் கொண்டாய் யானிதற்கிலங்கோட்டை மாறே எந்தையே ஈசானி என்னுடன் கொண்டாய் ஹரரண பார்வதி பதகே விஷயம் சொல்லிடுறேன். இங்கே சிவன் சார் உபயோகப்படுத்தியிருந்த கண்ணாடி, சிவன் சார் சித்தியாகும் பொழுது அவர் வச்சிருந்த தர்பாசனங்கள், அது மாதிரி மகாபிரிவாளுடைய வஸ்திரம், இது எல்லாமே இங்கே இருக்கு. எல்லாரும் தரிசனம் பண்ணிக்கலாம், தொடாமல் தரிசனம் பண்ணிக்கலாம். ஏன்னா எல்லாரும் தொடாத சொன்னால் களைஞ்சு போயிடும். அப்புறம் சர்மாஜி வேற ஒன்று சொல்லியிருக்கார், குருவோட திருடின்னு கூட போகலான்னு. அது பொதுவான இடத்துல இருக்கிறது தான் பண்ணலாம். இது மாதிரி ப்ரைவேட்டாக இருக்கிற இடத்துல அதை எடுக்கக்கூடாது, தரிசனம் பண்ணிக்கலாம்.
குரு பாதுகை மட்டும்தானா? ஆனால் இங்கே பாதுகை இருக்கு, அதனால நான் ஜாக்கிரதையாகவே சொல்கிறேன். அப்புறம் வந்து அங்கே வந்து சிவன் சார் எழுதின மேன்ஸ்கிரிப்ட்ஸை வச்சுருக்கேன். மதுரையில் ஒரு சுவாமிகள் இருக்கார், அவர் ஒரு கான்செப்ட் சொன்னார், ரொம்ப நல்லா இருந்தது. அது உங்களோட ஷேர் பண்ணிக்கிறதுக்காக சொல்கிறேன். சிதம்பரத்தில் நடராஜா தரிசனம் பண்ணுறோம். உடனே தீட்சதா சொல்வா ரகசியம் அப்படின்பா. உடனே எல்லாரும் அந்த ரகசியத்தை பார்க்கறதுக்கு போவோம். அவர் அப்படியே காமிப்பார். சில பேருக்கு தெரியும், அது ஒரு மாதிரி என்னமோ தெரியும், என்னென்னு சில பேருக்கு தெரியாது, சில பேருக்கு தெரியும். அது சொர்ண வில்வம் தெரியும். சொர்ண வில்வத்தில் என்ன ரகசியம் இருக்குன்னா அதான் ஆகாசம் அப்படின்பா. அதே மாதிரி மதுரை சுவாமிகள் சொன்னார், நடராஜாமூர்த்தி மாதிரி சார் இருக்கார். அவர் எழுதின மேன்ஸ்கிரிப்ட்ஸ் எல்லாம் சொர்ண வில்வம் மாதிரி ரகசியம். அதில் என்ன ரகசியம்னா சார் சொல்லியிருக்கா, என்னுடைய ஆத்மாவை கரைச்சி அதில் எழுதியிருக்கேன் அப்படின்னு சொன்னார். அந்த ஆத்மாவாக அங்கே இருக்கா. அது எல்லாரும் அதேமாரி வெறும எடுத்து பூட்டி வைக்காத, அதை வந்து அதுக்கான சரியான மரியாதை கொடுத்து அதை அழகாக பண்ணி வை அப்படின்னார். அவர் சொன்ன பாபா அளவுக்கு பண்ண முடிஞ்சதோ இல்லையோ, தெரிஞ்ச அளவுக்கு அதை பண்ணி எல்லாரும் நாங்கள் வச்சுருக்கோம். அந்த இடத்துல சாரனுடைய மேன்ஸ்கிரிப்ட்ஸ் அப்போ எழுதினது. என்னுடைய 40 வருஷத்தினுடைய தபஸ் அதில் இருக்குன்னு சொல்லியிருக்கார். சார் சொல்லியிருக்கார், அதை நான் வேற எணிப்படிகள் மாதர்கள் வேற இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கார். எணிப்படிகள் மாதர்கள் திறந்தால் என்னுடைய குரல் கேட்குன்னு சொல்லியிருக்கார். அதனுடைய மூலமாக இருக்கக்கூடிய அந்த மேனுஸ்கிரிப்ட்ஸ்லாம் அங்கே வச்சுருக்கு. அதில் ரொம்ப விசேஷம் என்னென்னா, அதில் ஒரே ஒரு நோட் எனக்கு கிடைக்காம இருந்தது. இங்கே அந்த மாமி கூட வந்திருக்கா, எப்படியாவது அதை ட்ரை பண்ணிட்டு இருந்தா, யாருக்கிட்ட இருந்ததோ அவள்கிட்டேருந்து கிடைக்கணும் அப்படின்னு. நானும் ரொம்ப ட்ரை பண்ணிட்டு இருந்தேன், அப்போல்லாம் கிடைக்கவே இல்லை. போன ஆராதனைக்கும் போது கரெக்டாக போன ஆராதனை போது ஆத்மா மாமா கூப்பிட்டார். சிவராமா, நான் உனக்கு ஒரு கிஃப்ட் தர போகிறேன் அப்படின்னார். சொல்லுங்க மாமா, நீங்கள் எது கொடுத்தாலும் இது எனக்கு கிஃப்ட் தான் அப்படின்னேன். ஏன்னா ஆத்மாவை பற்றி சிவன் சார் சொல்லியிருக்கார், ஆத்மா ரொம்ப வசதி, ஆத்மாவோட விசுவாசமாக இருக்குன்னு சொன்னிக்கிட்ட சொல்லியிருக்கார். அதனால் நீங்கள் எது கொடுத்தாலும் கிஃப்ட் தான் மாமா அப்படின்னேன். சிவன் சாரோட பொக்கிஷத்தை நான் உனக்கு கிஃப்டாக கொடுத்துட்றேன் அப்படின்னார். எப்போ வேணாலும் வந்து எடுத்துக்கோ அப்படின்னார். எப்போ வேணாலும் இல்லை மாமா, இப்பயே வரேன் அப்படின்னா நேராக வரத்துக்கு போனான். சிவன் சார் உபயோகப்படுத்தியிருந்த ஹீரோ, அவள் வச்சிருந்த வஸ்திரங்கள், அவள் யூஸ் பண்ணியிருந்த டிரான்சிஸ்டர், அவள் வச்சிருந்த அந்த மேன்ஸ்கிரிப்ட்ஸ் எல்லாம் அதில் இருந்தது. ஸோ அதுக்கு ஒரு நோட்டு மிஸ்ஸிங்காக இருந்தது. ஆனால் அதை பற்றி இது நம்ம ஒன்றும் கவலைப்பட முடியாது. ஏன்னா எது வரணும்னு இருக்கோ அது வரும், எப்போ வரணும்னு இருக்கோ வரும், யாருக்கு வரணும்னு இருக்கோ வரும். அதனால் நம்ம ஒன்றும் இதில் பிளான் பண்ண முடியாது. பிளான் பண்ண முடியாதுன்னு தெரிஞ்சுதான் நம்ம எல்லாமே பிளான் பண்ணுறோம், அது வேறு விஷயம். அப்போ என்ன ஆச்சு, இந்த சிவசாகத்தில் சில இலைகளை பார்த்துட்டு ஒரு மாமி எனக்கு ஃபோன் பண்ணா. நான் உடனே என்ன பண்ணுவேன், ஒரு கவரில் அவளுக்கு இதில் அனுப்பிச்சிடுவேன், குரியரில் அனுப்பிச்சிடுவேன். அப்போ அந்த மாமி சொன்னால், நான் சிவன் சாரை பார்த்துருக்கேன் அப்படின்னா. உடனே ஜூனுக்கு நான் சிவன் சாரை பார்த்தவாளா, அதுவும் 73ல் பார்த்துருக்கேன்னா. மூத்த குடியாச்சே அப்படின்ட்டு நான் நேரவே வந்தது வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த புத்தகத்தை தூக்கி நேராக போனேன். அப்போ அந்த மாமி சொன்னால், 73ல் சார் கூட இருந்தேன். ஒரு ராமகிருஷ்ணா மட் ஆர்கே மட் ரோடில் ஒரு சின்ன ரூமில் இருந்தார். காலை நீட்டினா கால் ரூமுக்கு வெளியில் வந்துடும், அவ்வளோ சின்ன ரூமில் இருந்தார். எனக்கு ரொம்ப வருத்தமாக இருந்தது, இவ்வளோ பெரிய மகானாக இருக்கே, லோகத்துக்கே தெரியலையே, இப்படி இருக்கே சார், நீங்கள் லோகத்துக்கெல்லாம் தெரிஞ்சதுன்னா எனக்கு பெருமையாக இருக்கும். எனக்கு தெரிஞ்ச சிவன் சார் பிரபலமாக இருக்காரு, அவருக்கு நான் ரொம்ப க்ளோஸ்ன்னு சொல்லுவேன், எனக்கு பெருமையாக இருக்குமே அப்படின்னு சொன்னேன். அப்போ சார் சொன்னார், என் சிஷ்யெல்லாம் இருக்கா, அவன் என்னை பற்றி புஸ்தகம் போடுவா, உன் வீட்டுக்கு கொண்டு வந்து உன்கிட்ட கொடுப்பா அப்படின்னு சொன்னார். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. நான் கொண்டு போய் அந்த புத்தகத்தை கொடுத்த உடனே என் மாமி அப்படி குடிச்சு போயிட்டான். 73ல் சொன்னா, இன்னைக்கு நீங்கள் வந்திருக்கேளே, 73ல் சொன்னா வந்திருக்கேளே, புத்தகத்தில் வந்திருக்கேளே அப்படின்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஏன்னா சார் நம்ம பண்ணுற காரியத்தெல்லாம் பண்ண விட்டுட்டோம், எந்த அளவுக்கு அவன் இதில் பண்ணிட்டு இருக்கான், எந்த அளவுக்கு தான் பண்ணுறேன்னு நினச்சிட்டு இருக்கான் அப்படின்னு பார்த்துட்டோ அந்த எண்ணம் இல்லைன்னா அனுகிரகம் பண்ணுறா கூட இருக்கா. அதுதான் அந்த மாமிகிட்ட இன்னொரு நோட்டு கொடுத்துருந்தா, அவளோட சிஸ்டர்ஸ் அந்த மாமி ஊருக்கு போகும்போது உங்களோட ஆட்டோகிராஃப் தாங்குன்னு கேட்டாலாம். அப்போ சார் சொன்னாராம், ஃபோட்டோ தாங்குன்னு கேட்டாலாம். என் ஃபோட்டோ எதுக்கு, என் ஆட்டோகிராஃபே தரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நோட்டு எடுத்து கொடுத்துருக்காரு. முத்தாக இருந்தது அந்த நோட்டு அப்படின்னு அந்த மாமி அதை பொக்கிஷமாக வச்சுருந்தா. ரக்ஷ வச்சுக்கோ அப்படின்னாலாம். 73ல் இது நடந்தது. 73லேருந்து 75க்குள்ளே இந்த மாமி பாம்பே போட்டா, இங்கே போட்டா, எங்கோ போட்டா. அப்புறமா எனக்கு ஒன்றும் எனக்கு யாரையுமே தெரியாது.
அதுக்கப்புறமா இந்த இன்சிடென்ட்டுக்கு அப்புறமா அந்த மாமி தான் அக்காவுக்கு ஃபோன் பண்ணி இதே மாதிரி சிவன் சாருடைய டிவோட்டி ஒருத்தர் வந்தார் புஸ்தகம்லாம் கொடுத்தாருன்னு சொன்னான். உடனே அவன் அக்காவை போய் பார்க்க போனேன். அப்போ எனக்கு ஒரு நோட்டை பாருங்க, எவ்வளோ அழகாக எழுதியிருக்காரு, எவ்வளோ அழகாக எழுதியிருக்காருன்னு பார்த்தா அதில் 18ன்னு போட்டிருக்கு. என்கிட்ட இல்லாத ஒரு நோட்டு. ஆனால் கேட்குறது நியாயம் இல்லை. ஏன்னா என்கிட்ட கேட்டால் நான் கொடுப்பேன்னா கொடுக்க மாட்டேன். எனக்கு தனக்கு ஒவ்வாத நீதியே பிறருக்கு கற்பிப்பவன் பாவின்னு சார் சொல்லியிருக்கார். எனக்கு எந்த ரூல் அப்பயே யாரோ அந்த ரூல் தான் நம்ம மற்றவர்களுக்கு வைக்கணும், நம்ம கேட்கக்கூடாதுன்னு நான் விட்டுட்டேன். அப்போ என் கூட இந்த ரத்னம் வந்திருந்தார். அவர் சொன்னார், இதில் 18 நோட்டு 17 நோட்டு அண்ணாக்கிட்ட தான் இருக்குது, சார் வந்து அனுகிரகம் பண்ணி வச்சுருக்காங்க. அப்படியா பார்த்தேலோ, நான் இப்போ அமெரிக்கா போய் அங்கேயே செட்டில் ஆக போகிறேன். கரெக்டாக அதுக்கு முன்னாடி ஒரு வாரத்துக்கு முன்னாடி உங்களை அமைச்சிருக்காரு சார், உங்களை கேள்விப்பட்டது கூட கிடையாது. நான் சேர வேண்டிய இடத்துல சேர்ந்துடுத்து அப்படின்னு சொல்லி அந்த நோட்டு எனக்கு கஷ்டமாக இருந்தது. நான் மாமி இல்லை, நான் ஒரு ஸ்கேன் பண்ணி ஜெராக்ஸ் பண்ணி நான் காப்பி எடுத்துக்கிறேன், உங்கள்கிட்ட இதை கொடுக்குறேன்னு. உங்கள்கிட்ட தான் வரணுங்கிறதுக்காக தான் இவ்வளோ நாள் என்கிட்ட இருந்தது. ஏன்னா ஏன் இவ்வளோ ஆயிரக்கணக்கான பேர் இருக்கும்போது யாருமே என்கிட்ட வரலையே, நீங்கள் தானே வந்தேன் அப்படின்னு சொல்லி பெரிய மனசு கார்போட இருந்துட்டு அதை கொடுத்தா. அப்புறம் இந்த மாமிக்கு ஒரு நோட்டு கொடுத்தேன், அதுவும் அதில் இருக்குது. அதே மாதிரி எதுக்காக இதை சொல்ல வரேன்னா, திருவள்ளிக்கணி பிரிவா இதுக்கு போயிருக்கும் பொழுது எனக்கு மனசு கொஞ்சம் வருத்தமாக இருந்தது. எவ்வளோ பக்தியாக இருக்கா எல்லாரும், எந்தெந்த ஊர்லேருந்துலாம் வரா திருவள்ளிக்கணிக்கு வருது. சாருக்கு யாருமே வரலையே, ஒரு 10 பேர் உட்காந்துருக்கேன்னு நினச்சேன். இவ்வளோ பெருமையாக இருக்கு. எல்லா ஊர்லேருந்து வந்திருக்கா, அதிகமாக வரா, யாருன்னே தெரியாது வரா. சின்ன ஆசையை கூட அம்மா நிறைவேற்றி வைக்கிறா. நான் பாவிதா, ஆனால் அவள் அம்மா, சார் அம்மா ஏதாவது தப்புன்னா பண்ணிச்சுருக்கோம். எல்லாரும் இருந்து சாப்பிட்டு போகணும். இன்னைக்கு சாயங்காலம் சார்கிட்ட ரொம்ப பரம பக்தி இருக்கக்கூடிய, திருவள்ளிக்கணி பெரியவாழ்கிட்ட பக்தி இருக்கக்கூடிய, மகாபலிவாழ்கிட்ட பக்தி இருக்கக்கூடிய சுந்தரகுமார் நம்மளுடைய ஆராதனைக்கு வர